ஒரு வருடம் கூட்டி கொடுத்து இந்த இடத்திலையும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கூறுவதற்காக கிருபை செய்யும் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் சபை மக்கள் மூப்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கூட கேட்கணும். போன வருஷம் நான் இங்கே ஒரு வார்த்தை பேசினேன், அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன பரிசு வச்சுருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே, வெரி குட். யார் சொன்னது? நான் கைத்தட்டுங்க உங்களுக்கு. இரண்டாவது வார்த்தை, இது ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாக காணப்படுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இந்த வார்த்தை யாருக்கு இயேசுவானவர் சொல்லுகிறார்? ஒரு கள்ளனை பார்த்து, ஒரு பாவியான ஒரு கள்ளனை பார்த்து, அவன் ஒரு குற்றமுள்ளவன், அவன் ஒரு கள்ளன், ஆனாலும் கூட இயேசுவானவர் அவனுக்கு ரட்சிப்பை வழங்குகிறவராய் காணப்படுகிறார். ஏன் கள்ளன் யார் பக்கத்தில் நிற்கா? இயேசுவானவர் பக்கத்தில் தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இயேசுவை 2 கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அறைகிறார்கள். ஏன் இயேசுவை 2 கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அறைய வேண்டும்? ஏன் இயேசுவானவரை சிலுவையில் 2 கள்ளர்கள் மத்தியில்? ஒரு குற்றவாளி, எதுவும் புரியாதவர், அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் எதுவும் கலகம் புரியவில்லை, அவர் வழக்குக்கு அவர் மேல் எந்த வழக்கும் இல்லை. ஆனால் 2 குற்றவாளிகளும் ஒரு கலகக்காரர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், அதே போல அவர்கள் 2 பேரும் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இயேசுவோ எந்த குற்றமும் செய்யாதவர். அவர் இன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். ஏன் சிலுவையில் கள்ளர்கள் மத்தியிலே அதை தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் யோசித்து பார்த்தால், அங்கு சாத்தானுடைய ஒரு செயல் காணப்படுகிறது, தந்திரமான செயல். என்னவென்று பார்ப்போம். ஒருவேளை நாம் ஒரு தவறான இடத்தில், ஒரு நல்ல மனிதர், அவர் அந்த தவறை செய்யவே மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்தில் அந்த நபர் இருக்கிறார் என்றால், இவனுக்கு இங்கு என்ன வேலை, இவன் ஏன் இந்த இடத்துல நிற்கிறான் என்று தான் நம்ம யோசிப்போம். அப்படிதான் நம்ம யோசிப்போம். அந்த தப்பை அவன் செய்திருக்க மாட்டான். அந்த இடத்திலே நின்றால் கூட நாம் அப்படிதான் யோசிப்போம். அதே போல சாத்தான் ஒரு சந்திரத்தை பாருங்கள். கள்ளர்களின் மத்தியில் இயேசுவை தொங்கவிட்டால், இவனும் ஒரு குற்றவாளி தான், இவனும் ஒரு கள்ளன்தான் என்று மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று அவன் என்ன செய்கிறான்? யோசித்து அந்த சிலுவையில் கள்ளர்களின் மத்தியில் அவர்களை அறைகிறாள். ஆனால் வேத வசனம் கொள்ளுகிறது, தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியிலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்படுகிறார் என்கிற வாக்கு அன்று நிறைவேறுகிறது. அதற்காகத்தான் அன்று கள்ளர்கள் மத்தியில் இயேசுவானவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு 2 சுவிசேஷத்திலும் கள்ளர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் குற்றவாளிகள். கள்ளர்கள் என்றாலும் தப்பு பண்ணுறவங்க தான், குற்றவாளிகள்னாலும் தப்பு செய்கிறவங்க தான். கள்ளர்கள்னா கிரேக்க மொழியில் அதை விவரித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு கலகக்காரர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் குற்றவாளிகள் என்றால் எப்போவுமே அவங்க தீமையை தான் யோசிப்பாங்க, தீமையை தான் செய்வாங்க, குற்றம் செய்வதை தான் என்ன செய்வார்கள்? தொழிலாக கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 கள்ளர்களையும் இருபுறம் ஏன் அறைய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தால், அவரை சிலுவையில் அறிந்திருக்கும் போது, அவர் சிலுவையில் அறிந்திருக்க கீழே அடியில் என்ன செஞ்சுருக்காங்க? ஜனக்கூட்ட மக்கள் நிறைய பேர் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் 2 கூட்டத்தார் மக்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் அவர்களை இகழ்கிறார்கள், அவரை தூசிக்கிறார்கள், அவரை என்ன செய்கிறாங்க? ரொம்ப நீயே ரட்சித்துக்கோள், நீ சிலுவை விட்டு இறங்கி வா என்று ஏளனமாய் அவரை பேசுகிறார்கள். இன்னும் இந்த 2 நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு பைபிள் கூடப்படவில்லை. ஆனால் நிறைய என்னெல்லாமோ திட்டிருப்பார்கள், நம்மளுக்கு தெரியாது. நம்மளை யாராச்சும் ஒரு வார்த்தை, நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை யாராச்சும் ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? யாருமே என்ன செய்ய முடியாது, நம்மளே சொல்ல முடியாது. அந்த பக்கத்தில் இருந்த கள்ளனும் அதே மாதிரி சொல்லுகிறான். அதே போல் என்ன செய்கிறாங்க? கீழே இருந்த ஜனக்கூட்டமும் அவரை இகழ்ந்தவர்களாய், தூசித்தவர்களாய் காணப்படுகிறார்கள்.
இன்னொரு கள்ளன், இன்னொரு கூட்டத்தார் அவருக்கு அன்பாய் இருந்தவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், அவர் கூட இருந்தவர்கள், அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றவர்கள். அதே போலதான் இன்னொரு கள்ளன் அவர் பக்கத்தில் இருந்தோனே அவரை அறிந்து கொண்டவனாய் காணப்படுகிறான். அந்த இடத்திலும் கூட அவன் மனமாறிய கள்ளனாய் காணப்படுகிறான். இந்த இரண்டு நடுவில் எப்போவுமே நன்மை தீமை இரண்டு விஷயம் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இயேசுவானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த உலகத்தில் வாழும்போது கூட. ஆதியிலே போல அதே போல ஆதியாக 37ஆம் அதிகாரத்திலும் அதே போலதான் சொல்லப்பட்டது போல இரண்டு நன்மை தீமை ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பாவம் வரும்போதும் இரண்டு நன்மை தீமைங்கிறத என்ன செய்கிறோம் பிரிக்கிறாங்க. இந்த இரண்டு கள்ளனும் நன்மை செய்கிறன் ஒருத்தன், தீமையை தொழிலாக கொண்டிருக்கிறவர்களும் ஒருத்தனும் காணப்படுகிறான். ஒரு கள்ளனும் தீமை செய்கிறவனும் காணப்பட்டாலும் அந்த நேரத்தில் இயேசுவானவரை மனம் மாற்றி ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவின் அந்த கள்ளனுக்கு இயேசுவிட என்ன செய்கிறது அப்படின்னா இரக்கம் கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. ஏன் இயேசுவானவர் கள்ளனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும்? பாவியாக நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? இரக்கம் செய்து கிருபை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். தன்னிடத்தில் வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த கள்ளன் மூலம் நாம் 3 காரியங்களை, இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அதனால் கிடைக்கக்கூடும் ஆசீர்வாதங்களை மற்றும் 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிறவன், இரண்டாவதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன், மூன்றாவதாக தேவனிடம் வேண்டிக் கொள்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த கள்ளனுக்கு, மனமாறிய கள்ளனுக்கு என்ன செய்கிறது? ஒரு பாவ உணர்வு வருகிறது. நாம் என்ன செஞ்சுருக்கோம்? தப்பு பண்ணிட்டு இந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவமே செய்யாமல் ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு பாவ உணர்வு வருகிறது. ஒரு உணர்வு வரும்போது அந்த இடத்தில் நான் பாவம் செய்யக்கூடாது என்ற கட்டாயம், ஒரு தூண்டுதல் நம்மளுக்கு வரும். பாவ உணர்வு அந்த இடத்திலே அவனுக்கு வந்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்க. தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லி இந்த மனமாறிய கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்த்து கேட்கிறான். அவனுக்கு தேவ பயம் வந்ததால தான் இன்னொரு கள்ளன்ட்ட என்ன செய்கிறான்? பயப்படுகிறது இல்லையா, உனக்கு தேவ பயம் இல்லையா என்று சொல்லி என்ன செய்கிறான்? கேட்குறான். தேவ பயம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? இந்த கள்ளனானவன் தேவனுக்கு பயம், பாவ உணர்வு உள்ளவனாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் காணப்பட்டு அவனிடம் கேட்கிறான், உனக்கு தேவ பயம் இல்லையா? நாமோ என்ன செய்கிறோம்? தண்டனை பெற்று அடுத்த வசனத்திலும் கூட நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்ததற்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் தப்பு செஞ்சோம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், ஆனால் தகாதது எதுவும் ஏசப்பா நம்மளுக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவரை கடிந்து கொள்றவனாக காணப்படுகிறான். அவரை கண்டிக்கிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்? பயந்துட்டான், உணர்ந்துட்டான். அதனால் என்ன செய்கிறான்? நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனுக்கும் பக்கத்தில் இருக்க, ஒருவேளை அவன் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பக்கத்தில் கல்லைங்கல்லைன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்கிறான்? உடனே அவன் பாவத்தை உணர்த்தி கண்டிக்கிறான். நாம் பயந்தவர்களாய் காணப்படுவோன்னா நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். வேதவசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27 வாசிக்கலாம். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு திட நம்பிக்கை வரும். கர்த்தருக்கு பயப்பட்டுட்டான், அவனுக்கு என்ன செஞ்சுட்டு அடுத்தால நம்பிக்கை கிடைக்க போகுது. அதான் 2வது காரியம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறான். அவன் அந்த பயப்பட காரியம் வந்ததால் அவனுக்கு என்ன செஞ்சுட்டான்? அவன் மரண கண்ணியில் தான் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறான். மரண கண்ணிக்கு என்ன செஞ்சுட்டான்? தப்பித்து ராஜ்யத்தில் அவனுக்கு என்ன செஞ்சுட்டு? இடம் கிடைச்சிட்டு. 2வதாக என்ன சொன்னேன்? தேவனுக்கு பயப்படுகிறவன். 2வதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுகிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? அவர் இரட்சகர், அவரிடமிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வரும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி, என் பாவத்தை மன்னிப்பவும் எனக்கு ரட்சிக்க வழங்கவும் என்னை ராஜ்யத்தில் என்னை சேர்க்கவும் அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அவன் நம்புகிறான். இயேசுவானவரை நம்புகிறான். இயேசுவானவர் மரிப்பார், ஆனாலும் உயிர் தெழுவார், ராஜ்யத்துக்கு செல்வார், நாமும் அவரோடு செல்லுவோம் என்று முழுவதாக என்ன செய்கிறான்? அவன் நம்புகிறான். ஆனால் அவன் நம்பிக்கை ரொம்ப பெருசு. ஏன்னா ஏசப்பா வந்து அவர் முன்னாடி எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை.
நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம நம்புவோம். இந்த அற்புதம் நடந்திருக்கு, இந்த இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னா என்ன செய்வோம், ஓகே நம்ம அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்புவோம். அவன் அந்த கள்ளன் அவரை போலவே என்ன செஞ்சுட்டு இருக்கான், வேதனைகளின் மத்தியிலும் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அவன் நம்பிக்கை என்ன செய்யுது, பெரிதாக இயேசுவுக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக இந்த நம்பிக்கை வந்த மாத்திரத்திலே அடுத்த வினாடி என்ன செய்கிறான், மூன்றாவதாக தேவனிடம் வேண்டிக் கொள்கிறான். இந்த ரெண்டும் வந்துடுச்சு. ஆனால் வாய மூடிட்டு இருந்தோன்னா ஏசப்பா ரட்சிப்பாங்களா? ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாக வந்து உடனே என்ன செய்கிறான், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:11. ஆண்கள் செய்களை அறவாசி. ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அந்த கள்ளன் இயேசுவை அந்த சூழ்நிலையும் அவரை விசுவாசிக்கிறான், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவனுக்கு நினைத்தது என்ன செய்து கிடைக்கிறது. நாமும் கூட அவரை விசுவாசிப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஸோ மூன்றாவதாக இன்னொன்று எபேசியர் 2:8 கூட தேவனுடைய ஈவும் கிருபையும் அவனுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. மூன்றாவதாக தேவனிடம் வேண்டிக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். என்ன செய்கிறான், ஏசப்பாட்டை இப்போதான் என்ன செய்யறான், இவ்வளோ நேரம் கள்ளனை கோபிச்சுக்கிட்டான், கள்ளன்ட்ட பயப்படுறதான்னு கேட்டுட்டான், அவனோட விசுவாசம் காணப்பட்டுட்டு மூணாவதாக என்ன செய்கிறான் அப்படின்னா ஏசப்பாட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். லூக்கா 23:42. ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இது ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் விண்ணப்பம் பண்ணால் எனக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும்னு கேட்போம். ஒருவேளை அந்த கள்ளன் கேட்டுருந்துருக்கலாம், நான் சிலுவையிலேருந்து இறங்கணும் ஏசப்பா, நான் மனம் மாறிட்டேன், நான் என்ன செய்வேன், நல்லபடியாக வாழ்வேன், உம்மை பற்றி இந்த உலகத்துக்கெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி அவன் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவன் கேட்குறான், அந்த மரண தருவாயிலும் கூட ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஏசப்பாவுக்கு ஒரு சாதாரண ஒரு விண்ணப்பமாக தோன்றவில்லை, ஒரு அசாதாரணமாக விண்ணப்பமாக தோன்றிதான் உடனே அவனுக்கு பதிலளிக்கிறார். இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பார்னு சொல்லி உடனடியாக அவனுக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். நாமும் கூட நமக்கு ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 14:15. நாம் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். மத்தேயு 6 நம்மளுக்கு எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கற்று தருகிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். இந்த என்ன 3 காரியங்கள்லாம் சொன்னேன் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் காணப்பட்டா, மூணாவது தேவனிடம் வேண்டிக் கொள்கிறான். இந்த 3ம் நம்மளுக்கு கிடைக்கும் போது கிருபையும் ரட்சிப்பும் நம்மளுக்கு என்ன செய்யும், கட்டாயம் கிடைக்கும். அதுதான் இயேசு தரும் கிருபையும் ரட்சிப்பும். கடைசியாக இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அப்படின்னா என்ன, இப்போது உடனடியாக கிருபை கேட்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, ஏசப்பா கொடுத்துருவாங்க. மறு பேச்சுக்கே இடமில்லை. நம்ம யார்கிட்டையா சொல்லி நம்ம ஒரு உதவின்னு செய்தா என்ன செய்வோம், ஏதாவது கேட்டோம்னா நாளைக்கு பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை, அந்த 2ஆம் வார்த்தையிலும் கூட ஒவ்வொரு வேர்ட்லையும் இன்றைக்கு அப்படின்னா உடனடி கிருபை. நீ போயிட்டு நாளைக்கு வா, உன் பாவத்தை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன்ட்ட ஏசப்பா சொல்லலை. நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, இன்றைக்கு. அடுத்ததான் நீ என்னுடனே கூடனா அவரோட கூட தொடர்பும் என்ன செய்யும், தொடர்பும் உறவும். எப்போவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், தனிமையாக இருக்க விரும்பவே மாட்டோம். நம்மளோடு கூட யாராவது இருக்கணும், நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்வோம், ஒரு சிந்தனை நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீ என்னுடனே கூட, அந்த கள்ளனும் ஏசப்பா கூட என்ன செய்யணும், இருக்கணும். தனிமையில் இருப்பதையும் ஆறுதல் நம்ம என்ன செய்கிறோம், தனிமையில் இப்போ இயேசுவானவர் விரும்பவில்லை. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டால், தனிமையில் நம்மளை கைவிடப்படுவதும் இல்லை.
அந்த ஆறுதல் தரும் வார்த்தையாக அந்த என்னுடனே கூட நம்மகிட்ட யாராச்சும் நான் உன்கிட்ட இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படி தானே? யாருமே எந்த பண உதவி செய்யட்டாலும் ஒரு வார்த்தை பேசினா போதும், அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கும். என்னுடனே கூட அப்படின்னு ஏசப்பா நம்மகிட்ட சொல்கிறாங்க. அடுத்தால பரதீசியில், பரதீசி அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆவிகள் இளைப்பார்கின்ற இடம். அந்த இடத்துல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும். அது ஒரு இடம் இல்லை, ஏசப்பா கூட நம்ம வாழுகிற ஒரு நிலை தான் இந்த பரதீசி, அதாவது பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, மெய்யாகவே. பரலோக ராஜ்யத்தின் உறுதியையும் கொடுத்துட்டாரு. மெய்யாகவே என்னன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக உனக்கு நான் செய்வேன். உறுதிமொழியாக என்ன செய்கிறாங்க? ஏசப்பா கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய், மெய்யாகவே. அடுத்த வார்த்தை என்னது? உனக்கு சொல்லுகிறேன். உனக்கு, நமக்கு, நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம பாவத்தை மன்னியும் சொல்லி முழங்கால் போட்டு நம்ம கேட்டுட்டா நமக்கு தான் ரட்சிப்பு. நம்மக்காண்டியும் நம்ம கூட இருக்கவங்களுக்காண்டியும் ஒரு 10 பேருக்காண்டியும் ஏசப்பா இது ஒரு தனி மனிதனோட ரட்சிப்பு. நாம் மனம் திருந்தி பாவத்தை அறிக்கையிட்டு அவருக்கு பயந்து அவரை விசுவாசித்து அவரிடம் என்ன நம்மளோட விண்ணப்பத்தை வைத்தால் அவர் நம்மை ரட்சித்து நம்மளுக்கு கிருபை அளித்து நம்மை ராஜ்யத்தில் கூட்டி செல்வதற்கு பெரியவராக இருக்கிறார். உனக்கு கூறுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதே போல் இந்த 5 வரலில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும். பயப்படுதல், விசுவாசித்தல், என்னொன்னு வேண்டுதல், விண்ணப்பம் வேண்டுதல். இந்த 3 இருக்கும்போது இயேசுவின் இரக்கமும் அவருடைய ஈவும் கிருபையும், இரக்கம் கிடைக்கும், அவருடைய ரட்சிப்பு, கிருபை ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ இந்த 5ம் சேர்ந்தோம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? இந்த 5 வரலில் தனித்தனியாக இருந்தால் அந்த பைபிளை தூக்க முடியுமா? யாருக்காச்சும் ஒரு வரல் இல்லை 2 வரலுன்னா என்ன செய்ய முடியாது? அவங்க ஒரு செயலை என்ன செய்ய முடியாது. அந்த 5 வரலை வச்சு நம்ம பைபிளை தூக்கும்போது கட்டாயம் நம்மளை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஒருவேளை நம்மளும் கூட டெய்லி என்ன செய்கிறோம்? வேதாம தூக்குறோம், நம்ம எல்லாம் நம்மகிட்ட காணப்படுகிறது. ஆனால் என்ன செய்கிறோம்? இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மகிட்டையும் இந்த வேதம் தூக்குற எல்லார்ட்டையுமே என்ன செய்யுது? தேவபயம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இன்னொன்று என்ன சொன்னேன்? நம்ம ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எல்லாமே இருக்குது, அவருடைய கிருபையும் நம்மளுக்கு இருக்குது. ஆனாலும் என்ன செய்கிறோம்? அதை நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாய் நம்ம போக என்ன செய்யணும்? அதை மறந்து விடுகிறோம். மறுபடியுமாக இந்த நாளும் கூட அதை புதுப்பித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பார். யாவரும் முழங்கால் பணியிட்டு கேட்ட 2வது வார்த்தை தற்பரிசோதனை செய்வோம்.